ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவைகளும் கலந்து பண்ணக்கூடிய மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாங்காய் எடுத்துகிட்டு அதனுடைய தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் தான் பச்சடிக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இது நீலா மாங்காய் இல்லை கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் இந்த ஒரு மாங்காய் பயன்படுத்துகிறேன். இன்றைக்கி 1/4 கிலோ அளவுள்ள மாங்காய். இப்போ மாங்காவை நம்ம துண்டுகளாக நறுக்கிக்கலாம். மாங்காய் நல்லா கரையணும் அப்படின்னா ரொம்ப மெலிசாக நம்ம சீவிக்கோட சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தால் சாப்பிடும்போது நமக்கு வாய்க்கு கிடைக்கும். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா துண்டுகளுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கசப்புத்தன்மை கொடுக்கறக்காக வேப்பம்பூ பயன்படுத்துவாங்க. அதனால் ஒரு சின்ன துண்டாவது நம்ம வேப்பம்பூ பயன்படுத்திக்கணும். நான் இந்த வேப்பம்பூவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இது கசப்புத்தன்மைக்காக பயன்படுத்துறது. இதில் இருக்கக்கூடிய பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெல்லம் எடுத்துக்கலாம். கல்லுப்பு, காரத்துக்கு மிளகாய் வத்தல், கடுகு, இந்த 6 பொருட்கள் பயன்படுத்தி தான் நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோங்க. முதல்ல நம்ம வேப்பம்பூவை வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அப்போ ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். மாங்காய் 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் மாங்காயை மசிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் மாங்காயை அப்படியே துண்டுகளாகவே விட்டுக்கிறேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேப்பம்பூ, வெல்லம், உப்பு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்தவாறு நம்ம இனிப்பு, உப்பு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக நம்மளுடைய பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நான் இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நம்மளுடைய மாங்காய் பச்சடியிலே இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி அறுசுவைகளும் கலந்த இந்த மாங்காய் பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.